ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு கப் பொரிய வச்சு அருமையான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் அதையும் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 பல் பூண்டு, ஒரு 1/4 துண்டு இஞ்சியை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேங்க. கூடவே பார்த்திங்கன்னா மல்லி இலை, கருவேப்பிலை. இதில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மாவுகள்லாம் நல்லா பொரியோட மிக்ஸ் ஆகணும். வெங்காயத்தில் லைட்டாக தண்ணி இருக்கும், அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொரி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், எல்லா மாவு நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி பொரியும் நல்லா கலந்து வந்துருச்சு. எடுத்து இப்படி பிடிச்சு பார்த்திங்கன்னா பால்ஸ் மாதிரி வரணும். அதுதான் நம்மளுக்கு சரியான பதம். இப்படியே நம்ம இது போல் பால்ஸ் மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி கிள்ளி பொரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு மினி பக்கோடா சைஸுக்கு நான் கிள்ளி போட்டுக்கிறேன். நம்மளுக்கு சீக்கிரமாக இது வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம பொரி சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும். அப்புறம் கடல மாவு, அரிசி மாவு அதுவும் லைட்டாகவே நல்லா பொரிஞ்சு வந்துடும். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. பாருங்கள், போட்ட மாதத்துலேயே நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம டீ டைமுக்கு வடை பார்த்திங்கன்னா பஜ்ஜி அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். இது ஒரு வித்தியாசமாக பொரிய வச்சு மினி பக்கோடா நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான சைடிஷாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், கலந்து விட்டுருவோம். நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான பொரி மினி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.